இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினால் நாம் பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். தேவன் நம்மேல் வைத்த அந்த மிகுந்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்காய் பலியாகி ரத்தம் சிந்தி கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும் பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவரை போலவே இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நீதி உள்ளவராய், பரிசுத்தம் உள்ளவராய், அன்பு உள்ளவராய், உண்மை உள்ளவராய், சத்தியத்தில் நிலைத்து இருக்கிறார். அப்போ அவரை பின்பற்றுகிறவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நீதி செய்யாவிட்டால் நம்மிடத்துல நாம் அவரிடத்தில் நிலைத்திருக்க முடியாது. பாவம் நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவம் பிசாசினால் உண்டாகிருக்கிறது. அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது, ஆகையால் அவன் பாவம் செய்யான் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாததும் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதுமான அந்த தேவ வசனத்தினாலே, ஜீவனுள்ள தேவ வார்த்தையினாலே மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று 1 பேதுரு 1:23 வாசிக்கிறோம். அப்போ நாம் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நாம் பிசாசின் கிரியைகளை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அடுத்ததாக நாம் அன்பு உள்ளவர்களாக, சகோதர சிநேகம் உள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது. எப்படி தேவன் நம்மேல் அன்பு வைத்து நமக்காய் ஜீவனை கொடுத்தாரோ அதே போல நாம் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் அந்த அன்பை, உண்மையை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஏதோ வாசனத்தினாலே, வாயினாலே அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். நாம் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பாய் நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது நாளுக்கு நாள் அவரை போலவே நம்ம மாறி அவர் வருகையிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் மாறுவோம். அவரை சந்திக்கும் போது அவரை போலவே இருப்போம் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டுடைய வார்த்தையிலே கை கொண்டு நடங்க, கற்பனை கை கொள்ளுங்க, ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருங்கள், கட்டளைகளை கை கொண்டு நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.